பெரியாரையும் விநாயகரையும் தூக்குறது என்ன சொல்ல வர, அது ஏன் அந்த இடத்துல வச்சிருக்காருன்ற கொஸ்டின் மார்க் எனக்கு பயங்கரமா வந்துச்சு. நந்தாவோட ரெஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அந்த கோவம், அந்த முரட்டுத்தனம், இந்த பாடியை லுக் பண்றது, இது எல்லாமே அதை கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஸோ பிதாமகன்ல சூர்யா விக்ரம் எப்படி இருப்பாரோ அந்த லுக்ல தான் எனக்கு இது தோணுது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மாதிரி அருண் விஜய் சாரை வந்து இந்த மாதிரி பாலா சார் கிட்ட போனாலே அவங்க வந்து கம்ப்ளீட்டா பட்டி பார்த்து வேற மாதிரி தான் கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு லைட்டா அந்த நாச்சியார் படத்துல ஜிவி பிரகாஷ் அந்த ஹேர் ஸ்டைல், ஸோ லைட்டா எனக்கு அதுதான் லைட்டா தோணுச்சு. இன்னொன்று கொஞ்சம் அந்த பிதாமகன்ல வர விக்ரம் அந்த ஒரு ஃபீல் லைட்டா பார்க்க முடிஞ்சுது. ஒருவேளை அந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பா பாலா சார் மாதிரி பண்ண மாட்டாரு. இருந்தாலும் அந்த ஒரு லைட்டா அந்த ஒரு ஷேடு இந்த மாதிரி எனக்கு அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இருந்துச்சு. மோஸ்ட்லி டைலாக்கே இல்லை, அதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது, எனக்கு பிடிச்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி சூர்யா இதுலேருந்து எதுக்காக ரிலீவ் ஆனாருன்னு. ஆனால் பாலா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை பண்ணியிருப்பாருன்னு தோணுது. படம் நல்லா இருக்கும். மிஸ்கின்லாம் நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ப்ரோ. பட் லைக் வந்து அருண் விஜய்க்கு பதில் சூர்யா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் அவர் சூர்யா தானே இது பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு ப்ரோ. கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு இதில் சரியா தெரில. ஆனால் சம்திங் ஆனால் ஒரு மாதிரி ராவா அவர் ஓடுறது கத்துறது கடைசியில் அந்த சொல்லிட்டு ஒரு மாதிரி அதெல்லாம் மிருகத்தனமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கடைசி ஷாட் அந்த அதான் அவர் உள்ளேருந்து ஒரு கையில் பிள்ளையாரையும் ஒரு கையில் பெரியாரையும் எட்டு வர்றாரு. ஆக்சுவலி இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. ஆக்சுவலி பெரியார் வந்து சாமி எதிர்த்தாரு, பிள்ளையார் சிலையை வந்து செருப்பால் அடிச்சாரு சொல்லுவாங்க. நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம அப்போ வாழலை, நம்ம வாழறது வேற ஒரு காலகட்டம் வாழ்ந்தவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஆனால் பெரியாரை விட மாட்டுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, சாமியே வேணும், சாமியை பற்றின அறிவு வேணும் சொல்ல வர்றாருன்னு தெரியல. ரெண்டையுமே கையில் எடுத்துகிட்டு வர்றாரு. அதுலேருந்து அவர் பாலா என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொன்று புதுசாக சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பட் ப்ரோ இது வந்து ஒரு அரசியல் கலந்த ஒரு ஜானல் மாதிரி தான் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் சிலையும் ஒரு சாமி சிலையும் தூக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா பிதாமகன் எனக்கு ஃபீல் ஆகுறது ப்ரோ. பெரியாரையும் விநாயகரையும் தூக்குறது என்ன சொல்ல வர, அது ஏன் அந்த இடத்துல வச்சிருக்காருன்ற கொஸ்டின் மார்க் எனக்கு பயங்கரமா வந்துச்சு. ஏன்னா அது பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு சிலைக்கு பின்னாடியுமே பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே தூக்கிட்டு வராருன்னா அந்த சீனுக்காக மெயினா தியேட்டர்ல பயங்கரமா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் லுக்லேயே தான் காட்டியிருந்தாங்க. ஸோ அதுல இப்போ கரெக்டாக இதையும் திருப்பி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சீனுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ பிதாமகன்ல சூர்யா விக்ரம் எப்படி இருப்பாரோ அந்த லுக்ல தான் எனக்கு இது தோணுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியல, சூர்யா சார் இப்போ எங்கேயோ போயிட்டாரு. மறுபடியும் நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து பாலா சார் வந்து வேற மாதிரி அவருடைய ட்ரைனிங்கே வேற மாதிரி இருக்கும். மறுபடியும் சூர்யா சாரால் அதில் அடாப்ட் ஆக முடியுமான்னு தெரில. பட் ஆனால் அப்படி ஒரு வேலை கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா இது அருண் விஜய்க்கான படமாக தான் மாறி இருக்கும். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி கடைசியில் அந்த பாலா சாரோட ஃபேஸ் மட்டும்தான் அதில் யூனிக்காக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் படமாக கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் ஃபினான்ஷியலாக அது எப்படி வருது, ஏன்னா பாலா சாரோட ஃபுல் ஜேர்னல் எடுத்து பார்த்தோம்னா ஹிட்டாக இருக்கும். ஆனால் வந்து அது மக்கள் ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்குன்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமே. ஸோ இது ஃபினான்ஷியலாக ஹிட் ஆக வேண்டிய கம்பல்ஷன் இந்த படத்துக்கு இருக்குது. ஏன்னா அருண் விஜயோட மார்க்கெட்டே ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு எப்படி வரும்ன்றது பொறுத்து பார்க்கலாம். ஏற்ற மாதிரி வணங்கன்ற மாதிரி தான் இருக்காரு. அந்த முடி என்ன மாதிரி வச்சிருக்காரு, என்ன மாதிரிலாம் ஒரு செம்மடத்தலையாக இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காரு படம் முழுக்க. நியாயத்தை தேடி ஓடுறாரா இல்லை கோவத்தில் ஓடுறாரா என்னன்னு தெரியல. பாலா படத்தில் கோவத்துக்கும் இது இருக்காது, அதே மாதிரி ஹீரோக்கள் நியாயத்துக்கு சண்டை போடுறது இதாக இருக்காது. முக்கியமாக ரியாலிட்டி நிறையா இருக்கும், இதில் அது இருக்குன்னு நம்பலாம். பிதாமகனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து இந்த சுடுகாட்டில் அந்த இதோட முடிச்சிருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு அந்த இதெல்லாம் காட்டுறாங்க. சின்ன சின்ன சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சு உடைக்கிறது, இந்த ஒயின் ஷாப்பில் சண்டை போடுறது. பட் ஒயின் ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். ஒயின் ஷாப்பில் எப்படி சொல்லுது, இந்த வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நார்மலாக அந்த பிதாமகன் விக்ரம் மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நந்தாவோட ரெஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அந்த கோவம், அந்த முரட்டுத்தனம், இந்த பாடியை லுக் பண்ணுறது, இது எல்லாமே அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அருண் விஜய் அதை உடச்சி இன்னொன்று பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவரோட யானை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கோவத்தை வந்து ஸ்க்ரீனில் அப்படி எக்ஸாஜிட் பண்ணுறது வந்து அருண் விஜய் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க. சமுத்திரக்கனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. மிஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அந்த ஒரு இது மாதிரி தான் கட்டுறாரு. ஸோ அதான் சொல்ல இல்லையா, ஒரு அரசியல் கலந்த ஒரு சேனல் மாதிரி தெரியுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. லாஸ்ட் படமான நாச்சியார் கூட பாலாவோட ஸ்டைலில் இல்லைன்னு சொல்லுவாங்க. பாலாக்கு வந்து சரக்கு கம்மியாச்சுன்னு கூட சொல்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. பாலா வந்து
என்றைக்குமே தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு இயக்குனர் தான், மறைக்க முடியாத இயக்குனர் அவர் தான். இன்னொரு 500 வருஷம் கழிச்சு தமிழ் படம்னா அதில் ஒரு 10 படம் எடுத்து வைக்கலாம்னா அதில் ஒரு 5 படம் இவரோட படத்தை எடுத்து வைக்கலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நம்ம தமிழ் படம்னு காட்டலாம். அவர் காட்டின அளவுக்கு இயற்கையுமே அவ்வளோ யாரும் காட்டினதில்லை. அந்த பிதாமகன் படத்தில் இயற்கை, எளிய மக்களோட வாழ்க்கை இதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க சினிமாவில் கோட் சூட் போட்டு போகிறது, டக்கின் பண்ணிட்டு போகிறது அப்படி. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி யாருமே இல்லை. ரியாலிட்டியே ரொம்ப சூப்பராக காட்டுவார். அதனால பாலா. அருண் விஜய்க்கு ஃபஸ்ட்டு பாலா கூட கூட்டணி தானே. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா பாலா கூட பாலா டைரக்ஷனில் பண்ணவங்க நிறைய பேருக்கு வேறு எங்கேயோ போயிட்டாங்க. பட் அருண் விஜய் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஸோ இவங்க காம்போ எப்படி இருக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் வந்து கண்டிப்பாக வெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2 படம் ஒர்க் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி பரதேசிலையும் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுலேயும் நல்லா இருக்கும் பாட்டெல்லாம். கண்டிப்பாக இதுலேயும் அந்த மாதிரி தான் தெரியும். ஒரு டேரக்டரும் ஒரு மியூசிக் டேரக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும்ல. ஸோ இதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி 2 பேருக்கு வந்துச்சு. அதோடைய தொடர்ச்சியாக இந்த படமும் நல்லபடியாக மியூசிக் வைஸ் அது நல்லா தான் வரும். பிஜிஎம் பார்க்கும்போது ட்ரெய்லரில் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. கட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நாச்சியார் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஜிவி பிரகாஷை கூப்பிடும்போது தன்னை மியூசிக் பண்ணுறதான் கூப்பிடுறாருன்னு நினச்சி ஜிவி நினச்சிட்டு தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஆனால் படத்துக்கு ஆக்டர்னு கூப்பிடும்போது அவருமே ரொம்ப பயந்தாராம். இருந்தாலும் பாலாவை நம்பி போனாராம். நமக்குள்ளே இருக்க நடிகனை பாலா வெளியே இழுத்து வந்துருவார். ஒரு தாய்க்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைய பிரசவத்தின் மூலமாக மருத்துவர்கள் இழுக்கிற மாதிரி நம்மளை வெளியே கொண்டு வந்துருவாருன்னு ஒரு நம்பினாங்களாம். ஆனால் அதே மாதிரி அதை செஞ்சிருக்காரு. இருந்தாலும் இந்த சப்ஜெக்டை சொல்லணுங்கிறதுக்காண்டி நாச்சியார் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு, செக்ஸுக்கு லவ்வுக்கு இருக்க வித்தியாசத்தை சூப்பராக பேசியிருப்பார். இதுதான் அதுன்னு இல்லை, அதுதான் இதுன்னு இல்லை, காதல் வேற காமம் வேறன்றதை பேசியிருப்பார். அதே மாதிரி இதில் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்லதாக தான் பேசுவார். யாரும் பேசாத ஒன்றை பேசுவார். ஜிவி பிரகாஷ் அவர் சொல்லவே தேவையில்லை. எந்த படமாக இருந்தாலும் பயங்கரமாக பண்ணிடுவார். ஸோ இதுலேயே பயங்கரமாக தான் இருக்குது பிஜிஎம். மிஸ்கின் பிசாசு படத்தை வந்து ஓனாயி மாட்டுக்குட்டியும் எடுத்துகிட்டு அவர் ஸ்க்ரீன் பண்ணி எல்லா டேரக்டருக்கும் போட்டு காமிச்சார். எல்லா டேரக்டர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. படம் சரியாக ஓடலை. அந்த படமும் ராஜாராணி படமும் ஒன்றா வந்துச்சு. ராஜாராணி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. மிஸ்கின் படம் ஓனாய் மாட்டுக்குட்டி சரியாக போகலை. பாலா வந்து படம் பார்த்துட்டு கார் எடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏறி என்னை வீட்டில் கொண்டு இறக்கி விட்றான்னு சொல்லியிருக்காரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னம்மா படம் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுத்ததாகவும், என்னோட அடுத்த படம் நீ தான் பண்ணுன்னு சொல்லி அடுத்த ப்ரொடியூசர் யாருமே வாய்ப்பு கொடுக்காம நான் உனக்கு தரேன்டான்னு சொல்லி அடுத்து பிசாசுன்ற படத்தை பாலா தான் ப்ரொடியூஸ் பண்ணார். இது ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் பள்ளத்துக்கு போகும்போது கையை பிடிச்சி தூக்கி விடுற மாதிரி ஒரு செயல். இது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கலைஞர்கள் தான் காப்பாற்றி ஆகணும். வியாபாரிகள் வரமாட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வியாபாரிகள். அவங்களுக்கு ஒரு படம் தேவைன்னா அவங்கள மார்க்கெட் இருக்கும்போது தான் கூப்பிடுவாங்களே தவிர மார்க்கெட் இல்லாதப்போ யாரும் கூப்பிட மாட்டாங்க. பழக்கங்கள், சிரிப்புகள், அரவணைப்புகள் எல்லாமே அவ்வளோ தூரம் தான். பிஸ்னஸ்னு வந்துருச்சுன்னா பிஸ்னஸ் தான். ஆனால் காலம் தாண்டி நிற்க போகிறது கலை தானே.